வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைஞ்சு வர்றாரு. 11ஆம் இடம், 1ஆம் இடம், 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தாமதப்பட்டிருந்த திருமணங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. திருமணம் தடை தாமதமாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நல்ல இப்போ அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு இருக்கும்போது நல்லதையே செய்வார், திருமணத்தை சேர்த்து வைப்பார். புதிய தொழில் முயற்சிகள் இப்போதைக்கு ஆரம்பிக்கும் போது ரொம்ப கவனத்துடன் செயல்பட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுய தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருந்து அந்த தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதை பார்த்து நிதானமாக கவனமாக அதை செய்யும்போது அதற்குண்டான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்வையிடுறதும் தன்னுடைய உங்களுடைய சொந்த வீட்டையே குரு பார்வையிடுறதும் 3ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுறதும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். 11ஆம் இடம்ன்றது உங்களுக்கு பாக்கியஸ்தானம், நல்ல ஒரு தனஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், அதாவது இப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை திட்டமிட்டு அதை செலவு பண்ணி அதை சேமித்து வைக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை ஒரு நல்ல பாதையை அமைத்து கொடுக்கும். வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதையை அமைத்து கொடுக்கும். செய்யும் தொழிலையும் உத்தியோகத்துலேயும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் இல்லை உத்தியோகம் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையோ கவர்மெண்ட்லேயோ எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமோடு செயல்பட்டு அதற்குண்டான நல்ல பலன்கள், அதாவது இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் முழு மூச்சோடு இறங்கி அது ஒரு அசால்ட்டாக செய்யாமல் அந்த வேலைக்கு உண்டான மரியாதை கொடுத்து அந்த வேலைகளை நம்ம செய்யும்போது அதற்குண்டான நற்பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். புதிய தொழில் முயற்சிகள் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து கவனத்துடன் செயல்படணும். கூட்டு கர்மா அப்படின்ற மாதிரி கூட்டு தொழிலில் வேறு யாராவது சேர்க்கும்போது நிதானமாக அவங்க எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு திட்டமிட்டு அதில் செயல்படுறதுன்றது ஒரு நல்ல சிறப்பாக அமையும். இப்போ வீண் செலவுகள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ தேவையில்லாத, அதாவது அத்தியாவசிய செலவுகள் செய்கிறதுன்றது ஓகே தான். அனாவசியமாக நமக்கு தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணணும். ஒரு கவனத்துடன் இருந்து செயல்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான நல்ல நேரம் 2025ஆம் குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாயிடுது. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் போதும் உங்களுக்கு 7ல் குரு இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். 7ல் குரு நன்மை பயந்தாலும் நமக்கு ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. தீய பழக்கங்களை விட்டுட்டு நல்ல ஒரு சத்தான சாப்பாடு சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் தேடிக்கணும். ஆக இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சற்றே கவனத்துடன் செயல்பட்டு ஆரோக்கியத்தையும் சற்றே கவனித்து கொண்டு பொருளாதாரத்தில் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.